அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகதாஸ் சார் அன்னைக்கு சொன்னார் சார், நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்பில் போடலாம், முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியை விட அதிக OTT ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோ கண்டென்ட் ஏன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனால் அதுதான் அவங்க சினிமா மேலே வச்சுருக்க காதல். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குனர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம். ரவிக்குமார் வெதர் தேங்க்யூ. இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து எங்கள் கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள். நிறையா கருடனை மறந்துடுங்க, விடுதலையை மறந்துடுங்க, அது ரெண்டும் வேறு மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் SK ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்கள் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்லேருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல்.